வணக்கம் நண்பர்களே. நம் சமையல் அறையில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கும் இப்போ தோல் சீவி எடுத்து வச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கு நம்ம இப்போ சின்ன சின்ன பீஸஸாக ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கையும் விரல் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சாஸ்பேன்ல பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஸ்டவ்ல மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். இதுல கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் பார்பாயில் பண்ண போறோம். பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ண போறோம். இப்போ இது நல்லா பார்பாயில் ஆயிடுச்சு. இது பார்பாயில் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து ஜஸ்ட் அதனோட டிப்பை இந்த பொட்டேட்டோ பீசஸில் நம்ம டிப் பண்ணாவே நைஃப் உள்ளே போச்சுன்னா இது ஓரளவுக்கு பார்பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சுடுதண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பீசஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். இதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம இது ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ண விடணும்.
ஃபேன் காற்று கீழே கூட நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணலாம். இதில் இருக்க ஈரத்தன்மை கம்ப்ளீட்டாக போன பிறகு நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரத்தன்மை ஃபுல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த உருளைக்கிழங்கு பீசஸை 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் போட்டு ஃபர்ஸ்ட் பேட்சாக நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பீசஸை 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பீசஸை நம்ம 2 டைம் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். திரும்ப அது நல்லா ஆறுனதும் திரும்ப இதை 2வது டைம் எடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச் உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பதம் வர வரைக்கும் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி 6 முதல் 7 பீசஸ் செகண்ட் பேட்சாக போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரியே 3/4 பதம் வர வரைக்கும் நம்ம இதையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு பீசஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 3/4 பதம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 3/4 பதத்துக்கு குக் பண்ண உருளைக்கிழங்கு பீசஸ் நல்லா ஆறுனதும் இந்த சூடான எண்ணெயில் 2வது முறை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 டைம் பொரிச்சு எடுக்கிறதுனால உருளைக்கிழங்கோட வெளிப்புறம் நல்லா கிறிஸ்பியாகவும் கிரன்ச்சியாகவும் நமக்கு ஃப்ரை ஆகி வரும். இந்த உருளைக்கிழங்கு பீசஸ் நல்லா எல்லோ ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாகவும் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கு பீசஸையும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கு பீசஸும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வீட்டிலேயே தயாரித்த கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் போய் சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரோசன் பொட்டேட்டோஸில் தான் எப்படியும் செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு விருப்பமான இந்த ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலேயும் இப்போ செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.